எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் கார் இருக்கும். அப்படி பார்த்தா மோஸ்ட் காமனான ட்ரீம் கார் ரோல்ஸ் ராய்ஸ் தான். அப்படி என்னதான் இருக்கு இந்த ரோல்ஸ் ராய்ஸ்ல? சார்லஸ் ஸ்டீவர்ட் ரோல்ஸ் அண்ட் ஃபெட்ரிக் ஹென்ரி ராய்ஸ்ங்கிற 2 பேர் தான் ரோல்ஸ் ராய்ஸோட ஃபவுண்டர். ரோல்ஸ் ராய்ஸ்ங்கிற நேம் எப்படி வந்துச்சுன்னு இவங்களோட நேமை பார்த்தாலே நமக்கு தெரியும். 1946ல தான் ஹோல் பாடியோட ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ரோல்ஸ் ராய்ஸை லான்ச் பண்றாங்க. அது வரையுமே இன்ஜின் மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் ஆட்டோமொபைல் மட்டும் இல்லாம ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸும் ரெடி பண்றாங்க. அண்ட் ஆல்சோ செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த சமயத்துல 15 கேலிபர் கன்னும் இவங்க ரெடி பண்ணிருக்காங்க. ஆவரேஜா ஒரு காரை ரெடி பண்றதுக்கு 18ல இருந்து 35 மணி நேரம் போதுமானது. பட் ரோல்ஸ் ராய்ஸ் மட்டும் 6 மாசம் ஆகும் ஒரு காரை ரெடி பண்றதுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி இதை கையாலேயே ரெடி பண்றாங்க. 100 வருஷம் பழமையான பிராண்டா இருந்தாலும் இது நிறைய பேர்கிட்ட கைமாறி இருக்கு. ஃபைனலா இது BMW கிட்ட தான் இருக்கு. இப்போ 2003ல BMW ரோல்ஸ் ராய்ஸை வாங்கினப்போ ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸசி Volkswagen-டே தான் இருந்திருக்கு. அதையும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு BMW கேட்டதுக்கு அதுக்கு தனியா அமௌண்ட் ஆகும்னு சொல்லிட்டு $40 மில்லியன் வாங்கிட்டு தான் அதோட ரைட்ஸை BMW-க்கு சேல் பண்ணாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்டார்ட் பண்ணப்ப இருந்து இப்போ வரையும் மேனுஃபேக்சர் பண்ண கார்ஸ்ல 16% ஆஃப் கார்ஸ் வந்து இன்னும் ஓடிட்டே தான் இருக்கு. இவ்வளோ ஏன் 1904ல மேனுஃபேக்சர் பண்ண கார் கூட இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. கஸ்டமைசேஷன் தான் இப்போ வரையும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருந்துட்டு வருது. கலர் எப்படி இருக்கணும், சீட்டோட லெதர் எப்படி இருக்கணும், டோர் எப்படி இருக்கணுங்கிறதுல இருந்து எல்லாமே ஃபைனலி உங்ககிட்ட இருக்கிற மாதிரியான கார் வேற யாருக்கிட்டையுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட கார் 1.4 லிட்டர் 2 சிலிண்டர் இன்ஜினோட 10 ஹார்ஸ் பவர் மட்டுமே இருந்தது. ஐகானிக்கான ஆர்னமெண்ட் ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி 1911ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ரோல்ஸ் ராய்ஸோட கூலிங் கெப்பாசிட்டி 30 ஃப்ரிட்ஜுக்கு ஈக்குவலா இருக்கும். கார் ரன்னிங்ல இருக்கும் போதும் சரி, டயர்ல இருக்க லோகோ சுத்தவே சுத்தாது. சீட்ல யூஸ் பண்ற லெதருக்கு காலமாட்டோட தோலை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பசுமாட்டோட தோலை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல அதோட வயிற்றுல எல்லாத்துலயுமே சில ஸ்ட்ரெச்சஸ் ஏற்படும். அந்த சின்ன டீடைல்ஸ் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலமாட்டோட தோலை மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. காருக்கு உள்ள பாத்தீங்கன்னா 100% சவுண்ட் ப்ரூஃப் தான். 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கார் போனாலும் சரி, உள்ள எந்த சவுண்டும் கேட்காத மாதிரி கேபினை ரெடி பண்ணிருக்காங்க. ஒரு காரை பெயிண்ட் அடிக்க 45 கிலோ பெயிண்ட் யூஸ் பண்றாங்க. அண்ட் பெர்ஃபெக்ட்டா பெயிண்ட் அடிக்க முடிக்க மட்டும் 7 நாள் எடுத்துக்கும். கோச் லைன் பெயிண்டிங் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரையும். அண்ட் ஃபைனலி ரோல்ஸ் ராய்ஸ் எம்ப்ளாய்ஸ்க்கு இருக்க சில முக்கியமான ரூல்ஸ். 100% ஸ்மோக் ஃப்ரீயா தான் இருக்கணும். அந்த கம்பெனிக்குள்ள சிகரெட் பிடிக்கவே கூடாது. போலீஸ் கேஸ், அடிதடி சண்டை, லஞ்சம் வாங்காதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்க கூடாது. கிட்டத்தட்ட பாஸ்போர்ட் அப்ளை பண்ணா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான் ஒருத்தரையும் ஸ்கேன் பண்ணி ஒர்க்குக்கு எடுத்துப்பாங்க. அண்ட் ஒர்க்ல இருக்கும்போது எதை தப்பு பண்ணா ஒர்க்ல இருந்து அனுப்பிடுவாங்க. அவங்க பிராண்டோட நேம் எந்த வகையிலும் கெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லா இருப்பாங்க. எம்ப்ளாயிஸ் யாரும் மேக்கப் போடக்கூடாது. நீங்க கேட்கறது கரெக்டா, மேக்கப் போடவே கூடாது. அவங்களோட கார் ரொம்ப ஹை குவாலிட்டியோட பிரசன்ட் பண்ணுங்கிறதால எந்த ஒரு கண்டாமினேஷனும் ஆகக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 44,000 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒன்னா காட்டியும் கஸ்டமருக்கு ஒன்னு கூட பிடிக்காம போனாலும் கஸ்டமர் சொல்ற மாதிரியான கலர் ஷேடை ரெடி பண்றதுக்கு எம்ப்ளாயிஸ் ரெடியா இருந்தே ஆகணும். அண்ட் ஆல்சோ சில பேர் அவங்களோட பெட்ஸோட கலர்ல பெயிண்ட் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால பெட்ஸோட ஒர்க் பண்றதுக்கும் எம்ப்ளாயிஸ் ரெடியா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கார்ஸை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த லைக் பண்ணியும் தட்டி விடுங்க.